கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாரம் வியாழக்கிழமை நைட்டு என் இருதயத்தில் ஆண்டவர் பேசும்போது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை உட்காந்து வேதத்தை வாசிக்கும் போது க்ளீனாக ஆண்டவர் சொன்னார். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனம் வாசிங்க. யூதா நிருபம், ஒரே அதிகாரம் தான். யூதா நிருபத்தில் 24வது வசனம். யூதா நிருபம் 24வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாடுல 333வது பக்கத்துல இருக்கு. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நல்லா கவனிங்க. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சத்தியம், வழுவாதபடி உங்களை காக்கவும். முதல்ல என்ன செய்வார் சொல்லுங்களா? வழுவாதபடி. வழுவாதுன்னா தள்ளாடாதபடி, ஸ்டம்பிளிங் அப்படின்ட்டு ஒரு சிலர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ஃபால் அப்படின்னு, விழாதபடி. புரியுதா? தடுமாறாதபடி இல்லை விழாதபடி நம்மளை காக்கிறாரு. ரெண்டாவது, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மளை கொண்டு போய் மாசற்றவர்களாக நிறுத்துவார். அப்படின்னா அர்த்தம், பரிசுத்தமாக நம்மளை காத்து அந்த இடத்துல நம்மளை என்ன செய்வார்? மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக கொண்டு போய் நிறுத்துவார். அதை நிறுத்தும் போது அதை எப்படி செய்வாரா? அதில் ஒரு வார்த்தை நடுவில் இருக்கா, மிகுந்த மகிழ்ச்சியோடே நிறுத்த வல்லவர். சொல்லுங்க வாயத்தை. 3 இருக்கு. முதல்ல என்ன செய்வார்? வழுவாதபடி இல்லை விழாதபடி காப்பார். சொல்லுங்க வாயத்திலிருந்து. வழுவாதபடி விழாதபடி காப்பார். ரெண்டாவது, அங்க அவருடைய சமூகத்துல பிதாவுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் எப்படி சேர்ப்பாரு? குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார், நிறுத்த வல்லவர். மூணாவது, அதை எப்படி செய்வாராம்? நம்மளை மகிழ்ச்சியோடு கொண்டு போய் சேர்ப்பார். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. மகிழ்ச்சியோடு நிறுத்துவாரா இல்லை வேற வழி இல்லை, இவங்கெல்லாம் என்ன ஏற்றுக்கிட்டாங்க, சரி வந்துட்ட போ அப்படின்னு வர. உங்களை தான் பார்த்து கேட்குறேன், என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்பார் சொல்கிறீங்களா? யாருமா சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் கல்லிருந்து கொள்றாங்க. அங்கே பார்த்தா அவன் தரிசனத்தில் இயேசுவை பார்க்குறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை நான் பார்க்குறேன்றான். எப்பவுமே பைபிளில் நீங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்து இருக்கிறார் தான் இருக்கும். ஆனால் ஸ்தேவான் சொல்றாரு, சாக போற நேரத்தில் அவர் என்ன செய்யறாராம்? சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் இயேசுவானவர் என்ன செய்யறார்? நிற்கிறதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நிற்கிறார். ஏன்? எனக்காக சாட்சியா வாழ்ந்து இப்போ நீ என் ராஜ்யத்தில் வரேன்ட்டு அவனை வரவேற்கிறதுக்கு எச்சு நிற்கிறார். எத்தனை பேர் புரியுது? இப்போ நம்மளை வேற வழியில் போ, பரவாயில்ல போ, அப்படி என்னென்னமோ பண்ண, தப்பு தண்டாலாம் பண்ண, சரி வந்துட்டேன் போ அப்படி. அப்படியா? சேவான வரவேற்ற மாதிரி அப்படி தானே 25 அதிகாரத்தில் மத்தையில் அப்படி தான் சொல்றார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்துமான அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன செய், நீ பிரவேசின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாரா? இன்வைட் பண்ணி வரவேற்பான். அப்படி நம்ம போய் அவர் ராஜ்யத்தில் பங்குள்ளவராய் மாறணும். அப்போ சரி, அதை விட்டுற. மகிழ்ச்சியோடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும், குற்றமில்லாதவர்களாய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்மளை இந்த உலகத்துல வாழும்போது எப்படி காக்கணும்? வாயத்தன்னு சொல்லுங்க. வழுவாதபடி. சொல்லுங்களேன். வழுவாதபடி. நம்மளை விழத்தள்ளுறவங்களும் உலகத்தில் இருப்பாங்க. புரியுதா? வலையை விரித்து காத்திருக்கிறா, எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான் உங்கள் எதிராளியான பிசாசானவன். ஆனா நம்ம விழாதபடி கர்த்தர் நம்மளை காக்கிறார். புரியுதா? நம்மளை கொண்டு போய் மாசற்றுள்ளா கொண்டு போய் நிறுத்துவார். இதெல்லாம் எதனாலன்னா நம்ம மேல தேவன் வைத்த அன்பு. வெளிப்படுத்தல் 1:6 நம்மில் அன்பு கூர்ந்து, புரியுதா, தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பாக நம்மளை எப்படி நிறுத்துவாராம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். 1 அதிகாரம் 6 வசனத்தில். அவ்வளோ நம்முடைய முடிவு என்ன தெரியும்?
அவருடைய ராஜ்யத்தில் புரியுதா மாசற்றுள்ளாய் கொண்டு போய் நிறுத்துவோம். 73ஆம் சங்கீதத்தில் பார்த்தா தேவனை அறியாத இல்லை தேவனுக்கு குரோதமாக வாழ்ந்தவருடைய முடிவு இருக்கு. இஷ்டம் போல வாழ்றாங்க, ஆனால் அவன் முடிவு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கும் போது அவருடைய முடிவை நான் பார்க்குறேன்ற இந்த சங்கீதக்காரன். அவன் முடிவு எப்படி? பாழான ஸ்தலங்களே சறுக்கி கொண்டு போய் விழுகிறார்கள். அந்த எந்த இடம் சறுக்கி கொண்டு போய் பாழான ஸ்தலம்னா அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த அந்த ஆக்கினை உள்ள நரக ஆக்கினை, அதில் போய் விழலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ பாடு வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை கிருபை கொடுத்து தான் பின்னால் எப்படிலாம் நம்ம நிற்க வைக்கிறான்ற பார்ப்போம். கர்த்தர் நம்மளை தாங்கி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்று. அப்போ எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் முடிவு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் ஒரு முடிவு. அந்த முடிவு வேற. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறவருடைய முடிவு மாசற்றலாய் கொண்டு போய் நம்மளை மகிழ்ச்சியோடு சேர்க்க சொல்லுங்க வல்லவர். புரியுதா? அப்போ நம்ம விழறதே இல்லையா? விழறதே இல்லையா? புரியுதா? மனிதனா வாழும்போது அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பின்னால் அதெல்லாம் பார்ப்போம். ஏன் விழலாம், விழாதபடி என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீதிமான் சொல்லுங்க 24ஆம் அதிகாரத்தில் எத்தனை தடவை? 7 தடவை விழுந்தாலும் திரும்ப என்ன செய்வான்? அதுக்காக நான் 5 தடவை தான் விழுந்துறேன், இன்னும் 2 சான்ஸ் இருக்குதுண்ணா. புரியுதா? அப்படி இல்லை. ஒரு வார்த்தைக்கு சொல்றாரு, 7 தடவை விழுந்தாலும் அவன் அப்படியே என்ன செய்வான்? அதிலே விழுந்து சாக மாட்டான். திரும்பி என்ன செய்வான்? எழுந்து நிற்பான். ஏன்னா அவனை நிற்க வைக்கிறவர் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, நம்ம விழுந்துட்டோம், நம்ம ஏஞ்சி நிற்கணும். யோவான் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது. புரியுதா? அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. இன்னும் சொல்ல போனா வித்துனா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலை அப்படி தவறி போற நிலைமை வந்தா கூட வார்த்தை நம்மளை எச்சரித்து நம்மளை விழாதபடி காக்கும். புரியுதா? அதே போல தேவனால் பிறந்தவர் தன்னை காக்கிறான். பொல்லாங்க நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. 1 யோவான் 5:18 அப்படி. சரி, நேரத்தில் இல்லாத ரொம்ப ஷார்ட்டாக முடிப்போம். 5 காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். புரியுதா? விழாதபடி காக்க வல்லவர். அவர் எப்படி காக்கிறார்? நமக்கு என்ன பொறுப்பு? அது முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 145:14. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்யறாரு? தூக்கி விடுகிறார். ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்லு? அவர் தாங்குறார். அவர் தாங்குறார். அதனால்தான் அந்த சங்கீதம் படிப்பாத ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடறேன். 94ஆம் சங்கீதம் நல்லா படித்தோம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே 18ஆம் வசனம். அந்த சறுக்குதுன்னு சொல்லும் போதே கர்த்தர் தாங்குறார். விழுந்த பிறகு தாங்குறதும் ஆண்டவர் தான். புரியுதா? ஆனா விழாதபடி சறுக்குன்னு சொல்லும் போதே கர்த்தர் என்ன செய்யறாரா? நம்மளை தாங்குகிறார். எதை கொடுத்து? கிருபை என்னை தாங்குகிறது. புரியுதா? அப்ப விழுவதற்கு முன்பாக சறுக்கிற அந்த நிலைமை வரும்போதே கர்த்தர் நம்மளை தாங்குறார். ஒரு தடவை என்னால் மறக்க முடியாது ஒரு விஷயம். நான் அந்த வேலைகள்லாம் செய்யும்போது ஒரு 7-8 வருஷமா அது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசாக இங்கே நிற்கிறோம். வேலையை செஞ்சுட்டு சர்ச்சை நடத்துகிறேன்ல. அப்போது ஒரு தடவை ஒரு ஹைட்டு இந்த 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 ஹைட்டோட ஜாஸ்தி நின்றுட்டு ஒரு வேலை செய்கிற ஒரு ஏணியில். அப்போது அந்த ஏணி வந்து அப்படி சாயுது. அப்போ அந்த பையன் என் கூட ஹெல்ப் பண்ணுற ஒரு ராஜின்னு ஒரு பையன் நல்லா ஹைட்டாக இருப்பான். அந்த பையன் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். கூப்பிட்றான். வர்றதுக்குள்ளே எனக்கு நல்லா எப்பவுமே நமக்கு ஒரு கணக்கு தெரியல. பைக்கில் போனால் கூட ஒருத்தர் தாறுமாறாக வரான்னு வரதுக்குள்ளே நம்ம போயிடுவோன்றது நமக்கு தெரியும். இல்லை நம்மளால் போக முடியாது, அவன் வந்து இடிப்பான்றது தெரியும். அந்த கணக்கு நமக்கு தெரியும். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இங்கே வரதுக்குள்ளே இது வந்து சாஞ்சிட போகுது. இல்லைன்னா அதுக்குள்ளே ஒரு கணக்கம் போட்டேன். இது எவ்வளோ ஆகிட்டு இருக்கோம், நம்ம 2 கை அப்படி பிடிச்சி தொங்குனா நமக்கு தரைக்கு எவ்வளோ கேப் இருக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டேன். சரி, வரதுக்குள்ளே அப்படின்னா அப்படி பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணிடலான்ட்டு. புரியுதா? அப்போ அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது
உம்முடைய கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. புரியுதா? அதே போல நான் குதிக்கோல ஒன்றும் இல்லை, அந்த ஏணி மொல்லமாக சறுக்கி அப்படி சாயறதுக்குள்ள அந்த பையன் வந்து பிடிச்சிட்டான். இதை எதுக்கு சொல்கிறேன் நான், நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுங்க. கால் சறுக்கிறதுக்கு முன்பாகவே அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? காக்கிறவர், விழாதபடி காக்க. 40ஆம் சங்கீதத்தில் 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவம் என்கிற உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து திருப்பி வழுக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்துறவர் அல்ல. கண்மலையின் மேல் என் அடிகளை என்ன செய்கிறார் சொல்லுங்க? அஸ்திபாரப்படுத்துகிறார். கையில் வீட்டு கத்துற சூத்திரமானோமா. அப்போ தேவன் நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்க? விழாதபடி காக்கிறார், வழுவாதபடி என்ன செய்கிறார் சொல்லுங்க? காக்கிறார். கைகளை வீட்டு கத்துற சூத்திரமானோமா. ரெண்டாவது நம்ம விழாதபடி இருக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கும் பொறுப்பு இருக்கு, ஆண்டவரும் செய்கிறார். மாற்றி மாற்றி நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ யாராவது ஒருத்தர் வாசிங்க சங்கீதம் 11:14. யாராவது ஒருத்தர் வாசிங்க சங்கீதம், நீதிமொழிகள் 11:14. நல்லா கவனிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஜனங்க விழுந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படி நல்லா கவனிங்க. ஆலோசனை இல்லைன்னா விழுவாங்க. இப்போ ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்போ உங்க வீட்டில் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு மேல பெரியவங்க இல்லையா? உங்களதான் பார்த்து கேட்கிறேன். இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா ஜனங்க தான் என்ன செய்யறது இல்லை? கேட்கறது இல்லை. உன் தகப்பனுடைய போதகத்தை கேள். தாயினுடைய என்ன செய்ய, அந்த போதகத்தை என்ன செய்ய தள்ளாத. வயது சென்றவளாகும் போது தள்ளாத. புரியுதா? அந்த அருமையான ஊரு இறந்துட்டார் முதலமைச்சர். அவர் படம்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் தாய் 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 அப்படின்னு. புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. ஆலோசனை கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற ஆலோசனை என்ன செய்யணும் சொல்லுங்க? கேட்கணும். ஆலோசனை இல்லைன்னா ஜனங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? விழுந்து போவார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நோட் பண்ணீங்க நீங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 12லேருந்து நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம் ராஜாவாகிறார், சாலமோனுடைய பிள்ளை. இப்போ ரெகோபயாம் ராஜாவாகும் போது அங்க என்ன பண்றாங்க? ஜனங்களாம் வந்து கேட்கறாங்க. சாலமோன் எங்களை கொஞ்சம் கடுமையாக வேலை வாங்கினார், நிறைய அவர் பெரிய பெரிய வேலைலாம் செஞ்சார். ஆனால் ஜனங்களை கொஞ்சம் கடினமையாக வேலை வாங்கி எல்லாம் செஞ்சார். நீ எங்களை என்ன செய், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால், கொஞ்சம் லகுவாக்கினா, அந்த பாரத்தை லகுவாக்கினா உங்களை சேவிப்போம் அப்படின்ட்டு சொல்லும்போது முதியோர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. யார்? சாலமோனுடைய பிள்ளை ரெகோபயாம். ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறபடி நீ கேட்டு கொஞ்சம் அவங்க மேலே இருக்கிற பாரத்தை, ஒருவேளை வரியா என்ன தெரில, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா அவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னா, இவன் என்ன பண்ணா, அதை விட்டுட்டு இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னா, அவனுங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்குனால தண்டித்தார், நான் உங்களை என்னால் தண்டிப்பேன்? தேனினால தண்டிப்பேன். அவர் பாரத்தை வச்சிருந்தாரு, நான் உங்கள் பாரத்தை ஜாஸ்தியாக்குவேன் ஒன்று. அப்போது நல்லா கவனியால் இருக்கும். முதியோர் சொன்ன ஆலோசனையை அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்ட ஒன்று என்னாச்சு? கடைசியில் அந்த ராஜ்யமே 2ஆக பிரிவு. நல்லா கவனிங்க. ஆலோசனை நமக்கு நிச்சயமா தேவனே ஆலோசனை கொடுப்பார். என்ன சொல்ல போனா புரியுதா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, இடதுபுறமாய் சாயும் போது உங்கள் பின்னால வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் என்னதான் சொன்னாலும், இன்னொரு இடத்துல சொல்றார், அந்த என்னதான் ஊதுனாலும் அந்த காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்காதீங்கன்றார். ஆலோசனை வரும். ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? வாயத்தில் சொல்லுங்களேன், கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 13:17 பார்த்தீங்கன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களுக்காக இரவும் பகலும் அவங்க விழித்திருந்து என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க.
புரியுதா? இப்போ வந்து நான் இங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் பேசுகிறேன்னா 40 நிமிஷம் படித்தா பத்துமா? புரியுதா? வியாழக்கிழமை ஜெபம் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை உட்காந்து படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நேற்று ஃபாதர் மீட்டிங்கில் உட்காந்துருக்கு, அப்போ கூட எனக்கு அதே சிந்தனை தான் இருக்குது. அதே அவர் சொன்ன வசனத்தெல்லாம் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கு. அது ஆராதனை பாட்டு நடக்குது, நானும் ஆராதனை பண்ணிக்கிட்டே மைண்டில் இதெல்லாம் இருக்குது. அப்போது ஃபாதர் மூலமாக ஒரு வார்த்தை சொன்னார், அதை பின்னால் சொல்கிறேன். அப்போது இப்படிலாம் வந்து தான் வார்த்தை இங்கே வந்து கொண்டு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செவி கொடு. நடத்துகிற மக்கள் கொடுக்குற ஆலோசனைக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? செவி கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் நம்ம என்ன செய்வதில் வாய்த்தர சொல்லுங்க? விழுந்து போவதில்லை. ஆலோசனை இல்லைன்னா ஆலோசனை இருந்தும் அங்க ஆலோசனை வந்தது, ரெகோபயாமுக்கு அவன் கீழ்ப்படியில. அதனால என்னாச்சு? ராஜ்யமே ரெண்டா பிரிஞ்சுது. சரியா? அதனால ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். விழாதபடி காக்கப்படணும்னா ஆலோசனை வாய்த்தன்னு சொல்லுங்க. முதல்ல தேவன் விழாதபடி காக்கிறார், கிருபை கொடுத்து. ரெண்டாவது, ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். அது பெரியவங்க ஆலோசனையா சரி, இல்ல எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. நீங்க வந்து தேவன் சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. மூணாவது, விழாதபடி காக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 10-12. பொதுவாகவே நம்ம 13ஆம் வசனத்தை தான் அதிகமாக பார்ப்போம். ஆமாம். இப்படி இருக்க நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையார். அதுக்கப்புறம் தான் பின்னால் அந்த வழுகிற சம்பவங்கள். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார், சோதனையை கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அப்படி பின்னால் 13 அடிக்கடி பார்ப்போம். 12 என்ன சொல்றாரு? நிற்கிறேன்ட்டு நினைக்கிறவன் விழாதபடி எச்சரி. பொதுவாக நமக்கு விசுவாசம் இருக்கும், நான்லாம் இதில் விழமாட்டேன். புரியுதா? ஆனால் விழாதபடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு ஆண்டவர் தயவுல தான் நம்ம நிற்கணுமே தவிர சொந்த பலத்தை நம்பியோ இதை வந்து நம்பியோ என்ன செஞ்சோம் இருந்தோன்னா நிச்சயமாக விழுந்துடும். ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாரும் என்ன தனியாக விட்டு போயிடுவீங்க, எல்லாத்தையும் விசேஷமாக பேதுரு கூப்பிட்டு சொல்கிறாரு. புரியுதா? பிசாசானவன் உன்னை கோதுமை சொலகுல புடைக்கிற மாதிரி. அப்படின்னா அர்த்தம், இந்த அரிசியெல்லாம் புடைப்பாங்க முரத்தில் வச்சு, சொலகுன்னா நிறைய பேர் புரியாது. புடைக்கிற மாதிரி உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தா என்கிட்ட உத்தரவு கேட்டான். ஆனால் நான் உனக்காக ஜெபம் பண்ணேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்ணேன் போது இப்போ என்கிட்ட அப்படி சொல்கிறாருண்ணா. ஆண்டவரே அப்படியா? இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தால் என்ன செய்யுங்க? ஏன்னா விழாதபடி காத்துங்க. ஏன்னா இந்த டெய்லி ப்ரேயர் அப்படி தான் சொல்கிறார். புரியுதா? எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், மத்தேயு 6:23, சோதனைக்கு உட்படுத்தாமல் எல்லா தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுன்ட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வான் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஆண்டவரே அப்படி ஒரு சூழ்நிலை வராதபடி இங்கே உதவி செய்யுங்க, எனக்கு என்ன செய்யுங்க, பலப்படுத்தணும். இவர் என்ன பண்ணாரு? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடின்னு நானும் அப்படின்ட்டு பெருமையா சொல்றேன். பேதுரு அப்படி என்ன சொல்றாரு? ஆண்டவரை இவங்கெல்லாம் போனாலும் காவலிலும் சாவிலும் நானுமே பின்பற்றுவேன்னா. அப்போதான் சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன செய்ய நீ என்ன மறுது. அப்படிதான் எது நடந்தது? அவன் வீராப்பா சொன்னது நடக்கலை. புரியுதா? ஆனால் ஆண்டவர் சொன்னதான் நடக்குது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போது பெருமை எதுவுமே நம்ம பரிசுத்தமாக தான் வாழணும். ஆனால் நம்ம பரிசுத்தத்து மேலே ஒரு பெருமை வந்துடக்கூடாது. வேதத்தை வாசிக்கணும், வேத வாசிப்பு நான் பெரிய ஆளுன்ட்டு பெருமை வந்துடக்கூடாது. டெய்லி நல்லா ஜெபம் பண்ணணும், நான் பெரிய ஜெப வீரன்றது பெருமை வரும். எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இப்படி இருந்தா புரியுதா? விழாதபடி என்ன செய்யணுமா? வாயத்தில் சொல்லுங்க, எச்சரிக்கையாய் இருக்க கடவன். புரியுதா? அந்த ரோமரில் பார்த்தீங்கன்னா அந்த சொந்த ஜனங்கள் விழுந்தார்கள், ஆனால் நீ நிற்கிற. ஏன் தெரியுமா? சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாமல் அப்படி விட்டிருக்கும் போது உன்னை புரியுதா? அதில் ஒட்ட வைக்க நீ பெருமை பாராட்டாத. அவர்கள் அவிசுவாசத்தினால் விழுந்தார்கள், நீயோ மேட்டிமை சிந்தையாயிராமல் தேவனுக்கு பயந்துருன்றார் 11ஆம் அதிகாரம் ரோமர்ல.
அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம சொந்த பலத்தை நின்னோம்னா நிச்சயமா விழுவோம். தேவ பலத்தை, தேவ கிருபைய, தேவ பிரசன்னத்தை நம்பி வாழ்ந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க, விழணும். விசேஷமா நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடின்னா அர்த்தம், பெருமையில் நிற்காத. ஒரு முறை டெய்லி பிரெட்ல படித்தேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 15, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்கல்ல, ஒரு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, கயிறு கட்டி நடப்பான், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல பேலன்ஸான ஒரு ஆள். ஒரு தடவை அந்த ஊரில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் கயிறு கட்டி அதில் நடக்கிறார். இதை பார்க்குற அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க. அதே போல் அவர் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி கொம்ப வச்சு அந்த கயிறு மேலே நடந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போயிட்டார். புரியுதா? அப்போ எந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன், பேலன்ஸ் பண்ணி நடப்பேன். அதான் நிற்கிறவன் விழாதபடி எச்சரியா. கடைசியில் ஒரு நாள் அவங்க சொந்த ஊரில் எவனோ சாப்பிட்டு போட்ட கீழே, அந்த நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன செய்யணும், தோலை விசேஷமாக நான் அப்படி தான் செய்வேன். பொதுவாகவே கீழே போடக்கூடாது, அதுவும் விசேஷமாக அதெல்லாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். எவனோ சாப்பிட்ட இந்த ஆரஞ்சு ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டு தோலை கீழே போட்டுருக்கான். இவர் எங்கேயோ பார்த்து நடந்த ஒரு சர்ன்னு கழிவு கால் உடைஞ்சு. இவர் எப்படிப்பட்ட பேலன்ஸ் உள்ளால, அந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் இந்த முனையிலேருந்து அந்த முனையில் வரைக்கும் கயிறு கட்டி நடந்த ஆள் சாதாரண ஒரு பழத்தோல் சறுக்கி கீழே விழுந்தார். அதான் சொல்கிறார் ஆண்டவர், சொந்த பலத்தை நம்பி இருக்காத. புரியுதா? மேட்டிமையா இருக்காத, பெருமையா. அதான் சொல்கிறார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். சரி, நேரம் இல்லை. அப்போ விழாதபடி எச்சரிக்கையா இருந்து ஒரு தாழ்மையின் சிந்தையோடு தேவ பலத்தை தேடணும். 3வது. 4வது, இதான் ஃபாதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 நீங்க வாசித்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் எடுத்துறீங்களா? கர்த்தருடைய பெட்டியும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டில் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேஷுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடதுபுறம் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேஷின் எல்லை மட்டும் அவைகள் பிறகே போனார்கள். இப்போ நல்லா கவனிங்க, இந்த சுருக்கமாக சொல்கிறேன். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. யாரால? பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டது. காரணம் என்ன? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போனார்கள். புரியுதா? அப்ப பெட்டியை பிடிச்சின்னு போயிட்டான். பெட்டி அவளை கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. எரிவோ எப்படி விழுந்தது? தேவனுடைய உடன்படிக்கை சுமந்துக்கிட்டு சுத்தி வந்தான். யோர்தான் தண்ணி எப்படி நின்னுது? உடன்படிக்கை பெட்டி சுமந்து ஆசாரியர்கள் போனாங்க. அவங்க கடந்து போகிற வரைக்கும் அந்த யோர்தான் தண்ணி அப்படி 2ஆ பிரிஞ்சு அப்படி நிக்குது. தண்ணி அப்படி சோறு மாதிரி நிக்குது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியில ஒரு வல்லமை இருக்கு. தேவன் அங்க இருக்கிறார், தேவ பிரசன்னம் அங்க இருக்கிறது. புரியுது? ஆலயத்தில் பிரதான எது சொல்லுங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா அது தேவ பிரசன்னத்தை குறிக்கும், ஆண்டவர் குறிக்கிற ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை யாரு சொல்லுங்க? வெளிப்படுத்தல் 19:16 சொல்றாரு, அவருடைய நாமம் அதில் எழுதப்பட்டிருந்த அவருடைய நாமம் தேவனுடைய. புரிஞ்சா? இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டினா தேவன் இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த பெட்டியே பிடிச்சின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெட்டினால இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து. யாருக்கு? அந்நியருக்கு, பெலிஸ்தருக்கு. கொண்டு போய் இதை போய் நம்ம ஆலயத்தில் வச்சிடலான்ட்டு கொண்டு போய் தாகோனுடைய ஆலயத்தில் வச்சா, மறுநாள் காலில் கோயில் திறந்து பார்த்தா தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால கவுந்து கிடக்கு. திருப்பி நிறுத்திட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா அதே போல தாகோன் உழுந்து கிடக்குது. அது அந்த உடம்புதாரது கை தலையெல்லாம் செதறி போச்சு. அவ்வளோ வல்லமையில் உடன்படிக்கை பெட்டி. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பெட்டியை வச்சிருந்த அந்நிய தேசத்தில் ஏகப்பட்ட வியாதிகளை கற்றுக் கொடுத்து, மூல வியாதின்னு போட்டு இப்படிலாம் கொடுத்த உடனே, ஐயோ இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்கக்கூடாது, இது எங்கே தான் போனோம்? இது
அவங்களுக்கு தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பிடலாம், அந்த ஜனங்கிட்ட அனுப்பிடலான்ட்டு என்ன பண்றாங்க, ஒரு வண்டி செஞ்சு, புதுசா ஒரு வண்டி செஞ்சு 2 பசுவை அந்த வண்டியில மாட்டி பெட்டி என்ன செஞ்சாங்க, அந்த வண்டியில வச்சு அனுப்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பசு என்ன பண்ணிச்சான், அதுதான் இப்போ பச்சோம் 12ல் அந்த பசு 2ம் அந்த போகிற வழியில, திருப்பி வாசிங்க, செவ்வையாய் போய் வலது இடது பக்கம் விலகாமல், அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க சாயல அங்க சாயல. 2வது, பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. எப்படி போச்சு சொல்லுங்க, நேர் வழியா. வாயத்தில் சொல்ல மாட்டீங்களா, நம்ம எப்படி நடக்கணும் சொல்லுங்க, நேர் வழியா. புரியுதா, வழி அருகே நின்று பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து, புரியுதா, தேவன் சொன்ன அந்த செம்மையான வழியில நடங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதானம். புரியுதா, அவ விழாதபடி காக்கணும்னா இந்த பக்கம் சாயல அந்த பக்கம் சாயல, அந்த பசுக்கள் கூப்பிட்டு கொண்டு என்ன செய்தான் சொல்லுங்க, நேர் வழியாய் சென்றன. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா, அந்த வண்டியில அந்த பசுக்கள் சுமந்தது எது சொல்லுங்க, தேவனை வாயத்தர சொல்ல மாட்டீங்களா, தேவனை சுமந்த தேவ பிரசவம் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் மேல உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய வார்த்தை உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, விழ மாட்டீங்க. புரியுதா, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ண வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. 119:9, 119:11, நான் உமக்குரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை எங்க வச்சிருக்கிற சொல்லுங்க, கையில் இல்ல, என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். 19ஆம் சங்கீதம் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுப்பார். அந்த வார்த்தை என்ன செய்தான், உம்முடைய அடியேனை எச்சரிக்கிறது. 19:11 நினைக்கிறேன், 11ஆம் வசனம். அந்த வார்த்தைகள் என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ டெய்லி பைபிள் படிக்கணும். அப்போ மைண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த வார்த்தை உள்ளது பேசும். விழாத, ஜாக்கிரதையா இரு. புரியுதா, அந்த வார்த்தையினால் உம்முடைய அடியே எச்சரிக்கப்படுகிறேன், அதை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தையை வாசி. அப்ப என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. அந்த 3 ஸ்டெப் இருக்கும். புரியுதா, தவறு, அடுத்தது ஒரே ஒரு அதை பார்த்துருமா. 19ஆம் சங்கீதம் எடுங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் 11 எச்சரிக்கப்படுகிறேன். அந்த வார்த்தை எச்சரிக்கிறது, கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன். முதல்ல 12, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். அந்த வார்த்தை என்ன செய்து, பிழையா இருக்கும், எரர். பிழைனா என்ன சொல்லுங்க, எரர். இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறீங்க, ஒரு சின்ன பிழை வந்துடும், உடனே என்ன பண்ணுவீங்க, திருத்திட்டு எழுதுவீங்க, அப்படிதானே. அப்போ சின்னதா இருக்கும் போதே திருத்துறாரு. அடுத்தது அதை திருத்தலைன்னா என்ன நடக்கும், 12ல் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாம். அந்த எச்சரிப்பு வரும்போது பிழையிலே சரியாகணும். அப்படி இல்லைன்னா அர்த்தம், சீக்ரெட் சின்ஸ், மறைவான குற்றங்கள். 3வது துணிகரமான பாவங்கள். அது பார்த்தீங்கன்னா அரகண்ட் போட்டு, யார் என்ன சொன்னா பரவாயில்ல, நான் இப்படிதான் நடப்பேன், நிற்கிறான் பாருங்க, அப்படி. அது என்ன பாவம், அது துணிகரமான பாவம். அப்போ முதல் ஸ்டெப்லேயே நம்ம சரியாகணும். தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது சொல்லுங்க, எச்சரிக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா, அதை சுமக்கிறவர்கள் விழாதபடி காக்கப்படுவார்கள். கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நல்லா கவனிங்க. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்ன செய்வேன், நீக்கி விடுவேன். நல்லா கவனிங்க. அங்க போட்டிருக்கு, சகித்து கொண்டிருக்கிற, பொறுமையா இருக்கிற. 3ஆம் வசனத்திலிருந்து என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிற. ஆனாலும் ஒண்ணு, ஆதியிலே வச்சிருந்த அன்பை என்ன செஞ்ச. புரியுதா? எத்தனை பேர் உங்களதான் பார்த்து கேட்கிறேன். முதல்ல அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த புதுசுல எவ்வளவு வேகமா ஓடுனீங்க, இப்போ அந்த வேகம் இருக்குதா?
இருக்குதா? குளிர்படை. அதான் அந்த அடுத்தது சொல்றாரு யார, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கடைசி சபை, அதை குறித்து சொல்றாரு இல்லை? அப்படி இருந்தால் என்ன செய்ய, வாந்தி பண்ணி போடுவேன். வேகம் குறையுதுன்னு என்ன அர்த்தம்? நம்மளை ஆராய்ச்சிப்பான். அப்புறம் அதில் விழாதபடி காக்கப்படணும்னா என்ன செய்யணுமா? அந்த வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன். முதல்ல என்ன செய், எங்கே விழுந்தன்றத கண்டுபிடி. எதில் விழுந்த, எங்கே விழுந்தன்றத கண்டுபிடி. ரெண்டாவது நீ என்ன செய், அதுலேருந்து என்ன செய், மனம் திரும்பு. புரியுதா? முதல்ல என்ன செய்யணும், எதனால நம்ம விழுந்து போனோன்றது கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், மனம், ஐயோ ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு என்ன செய்யணும், அவர்கிட்ட தேடி வரணும். அந்த இளையகுமார் என்ன செஞ்சான், அந்த எல்லாத்தையும் இழந்த பிறகு என்ன செய்தான், அவன் அப்பதான் புத்தி தெளிந்து அவன் என்ன செய்தான், மனம் திரும்பி தேடி வந்தான். எங்க வந்தான், திருப்பி எங்க, புரியுதா, பிரிந்து போனாலும் அந்த இடத்துக்கு தேடி வந்தான். அதே போல எதனால நீங்க தேவனை விட்டு விலகி போனீங்கன்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு திருப்பி வந்து இதுல இருந்து விழாதபடிக்கு ஆண்டவரே என்ன செய்யுங்க, என்ன காப்பாற்று. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் பிள்ளைங்களும் பீச்சுக்கு ஒரு நாள் போனோம். பீச்சுக்கு ஒரு நாள் போயிட்டு வண்டி பைக்கு வந்து எடுக்கிறது பார்த்தா பாக்கெட்டில் சாவி இல்லை. என்ன பண்ணுறது? அப்புறம் யோசித்து பார்த்து எந்த வழியாக நடந்து வந்தோம், சாவின்னு அர்த்தம் வழியில் விழுந்துட்டா எப்படி கிடைக்கும், எந்த வழியாக வந்தனோ அதே வழியில் அப்படியே கண்டுபிடிச்சி பார்த்துக்கிட்டே போகும். இப்போல்லாம் ஃபோன்லலாம் டார்ச்செல்லாம், அப்போல்லாம் அந்த ஃபோன்லாம் கிடையாதுங்கிட்ட, புரியுதா? அப்படியே பார்த்துக்கிட்டே போய் எங்கே மண்ணில் உட்கார்ந்த இடத்த கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டம் இல்லை? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எங்கே உட்கார்ந்தோமோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அப்படி உத்து பார்த்தா நல்ல வேலை அந்த சாவியோட ஏதோ ஒரு செயின் இருந்தது, கீச்சு. அதுதான் அந்த நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் ஏதோ அந்த லைட் வெளிச்சமே ஏதோ தெரில, அது கொஞ்சம் ஷைனிங் ஆச்சு, கண்டுபிடிச்சு. இப்போ நல்லா கவனிங்க, எங்கே விழுந்ததுன்றது என்ன செய்யணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நல்லா புரியுதா? எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எங்கே இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ அறிந்து அதுலேருந்து என்ன செய்ய சொல்லுங்க, மனம் திரும்பு. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, எங்கே விழுந்தோன்றதை யோசித்து பார்த்து அதை செய்யாதபடி என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, மறைக்காதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனத்தில் இரக்கம் பெறுவான். எல்லாரும் எழுந்திரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வழுவாதபடி நம்மளை காக்க வல்லவர். ரெண்டாவது, குற்றமில்லாதவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்த வந்தவர். அதை எப்படி செய்வார்? சந்தோஷமா கர்த்தர் அதை செய்வார். அது காரணம் என்ன தெரியுமா? தேவ கிருபை நம்மளை விழாதபடி காத்து வந்தது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரெண்டாவது, தேவ ஆலோசனை. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாய் தகப்பன் ஆலோசனை, இங்க வந்தா தேவ வார்த்தைகள் மூலமா வருகிற ஆலோசனைக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. மூணாவது, பெருமை வரக்கூடாது. நான்லாம் அப்படிலாம் போக மாட்டேன், புரியுதா? பெருமையில் நிற்காதீங்க, தேவ கிருபை தேடுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுத்து தாங்குகிற கர்த்தர். நாலாவது சொல்லுங்க, தேவ வார்த்தையை, தேவ பிரசன்னத்தை எப்பவும் காத்து கொள்ளுங்க. நீங்க விழாதபடி நேர்வழியா நடப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல அஞ்சாவது, எங்க விழுந்தையோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதிலிருந்து மனம் திரும்புங்க. கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு கொண்டு போய் நம்மை நிறுத்த வல்லவர். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமோ, அல்லேலூயா, கர்த்தரை துதிப்போம். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்ப பேசி இருக்கிறார், ஆண்டவரே இதுல இருந்து நான் விழுந்த ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக, என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இனி இதை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. சொந்த பலத்தில் நிற்க முடிய தேவ கிருபை என்னை எப்போது சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் வழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன், வழுவாதபடி நம்மை காக்க வல்லவர். ஒவ்வொருவர் அப்படியே பாதுகாத்து உடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்மளை பத்திரமா கொண்டு போய் மகிழ்ச்சியோடு சேர்க்க வல்லவர். அப்படியே செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.